இந்த உலகத்தை பொறுத்தவரை ஒரு 2 பேருக்குள்ள போட்டி வந்தால் ஒருத்தருக்கு வெற்றியும் இன்னொருத்தருக்கு தோல்வியும் கிடைக்கும். அந்த போட்டியோட முடிவில் புதுசாக ஒரு விஷயம் உருவாகும். விஜய் திவாஸ் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் வே டு ட்ரீம் தமிழ் சேனல். நான் உங்கள் மஹி. விஜய் திவாஸ் அப்படின்னா வெற்றி நாள்னு அர்த்தம். விஜய்னா விக்ட்ரி, அதாவது வெற்றின்னு பொருள்படும். இது நம்ம இந்தியாவில் கொண்டாடப்படுது. விஜய் திவாஸ் எதுக்காக கொண்டாடப்படுதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம 52 வருஷத்துக்கு முன்னாடி வரலாறை பார்க்கணும். இன்னையிலேருந்து கரெக்டாக 52 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1971 1971 இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்துச்சு. இந்த போர் மொத்தம் 13 நாள் நடந்துச்சு. இந்த போர் எதுக்காக நடந்துச்சுன்னா, நம்மளோட நாட்டோட சுதந்திரத்துக்கு அப்புறம் பாகிஸ்தான் நம்மக்கிட்ட இருந்து பிரிஞ்சு போகுது. 2ஆக பிரிஞ்சிச்சு. ஒன்று மேற்கு பாகிஸ்தான், இன்னொன்று கிழக்கு பாகிஸ்தான். இதில் மேற்கு பாகிஸ்தான் தான் பெரும் பகுதியாகவும் கிழக்கு பாகிஸ்தான் சின்ன பகுதியாகவும் தான் இந்தியாவில் இருந்தது. இந்த 2 பகுதிக்கும் உள்ள தூரம் அதிகமாக இருந்துச்சு. அதே மாதிரி கலாச்சாரமும் கொள்கையும் வேறு வேறு மாதிரி இருந்தது. மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் மேலே நிறைய இனக்கொடுமையையும் சர்வாதிகாரத்தையும் காட்டுச்சு. நிறைய மக்கள் இனப்படுகொலையால் கொல்லப்பட்டாங்க. கிழக்கு பாகிஸ்தானுக்கு சுதந்திர வேட்கை தோணுச்சு. அதாவது மேற்கு பாகிஸ்தான் கிட்ட இருந்து பிரிஞ்சு தனியாக செயல்படணும், சுதந்திர நாடாக மாறணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்காக அவங்க இந்தியா கிட்ட உதவி கேட்டாங்க. இந்தியாவும் இவங்க 2 பேர்த்துக்கும் நடுவில் இருந்து பேச்சுவார்த்தை நடத்துச்சு. இதை பற்றி இந்தியா மேற்கு பாகிஸ்தான் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துச்சு. அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால இந்தியா அஃபிஷியலாக போர் அறிவிப்பு வெளியிட்டாங்க. இந்த போர் டிசம்பர் மாதம் 1971 பாகிஸ்தானில் இருக்க செங்கிஸ்கான் பகுதியில் நடந்துச்சு. 13 நாள் நடந்த இந்த போர் டிசம்பர் 16 1971 அன்னைக்கு முடிஞ்சுது. பாகிஸ்தானோட 93,000 இராணுவ வீரர்கள் இந்திய இராணுவத்துக்கிட்ட சரணடைஞ்சாங்க. இந்த போரில் இந்தியா மட்டும் தனியாக போர் புரியலை. இந்தியா கூட சேர்ந்து கிழக்கு பாகிஸ்தான் வீரர்களும் போர் புரிஞ்சாங்க. இதில் கிழக்கு பாகிஸ்தான் வீரர்களுக்கு போர் உதவியையும் போர் பயிற்சியையும் இந்தியா தான் கொடுத்துச்சு. இந்த போர் மூலமாக பாகிஸ்தான் நிறைய நஷ்டம் அடைஞ்சாங்க. வீரர்கள் உயிரிழப்பு, வளங்கள் அழிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாமல் கிழக்கு பாகிஸ்தானை இழந்தது மூலமாக பாகிஸ்தான் அதோட மக்கள் தொகையில் பாதிக்கு மேலே இழந்துட்டாங்க. இதன் மூலமாக மேற்கு பாகிஸ்தான், அதாவது இன்றைக்கி இருக்க பாகிஸ்தான் ஒரு சின்ன நாடாக மாறிச்சு. ஆனால் இந்தியா இந்த போர் மூலமாக அதோட சக்தியை நிரூபித்து ஏஷியா கான்டினென்ட்லேயே, அதாவது ஆசிய கண்டத்திலேயே ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரியாக மாறிச்சு. இந்த போருக்கு பின்னாடி இந்தியா பாகிஸ்தான் மேலே அமெரிக்காவோட பார்வையும் மாறிச்சு. இது உலகத்தோட வரலாறில் ஒரு முக்கிய திருப்பு முனையாக அமைஞ்ச போர்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி டிசம்பர் 16 விஜய் திவாஸ், இந்தியாவோட வெற்றி நாள். அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் போரில் உயிரிழந்த தியாகிகளை நினைவூற்ற நாளாகவும் இது இருக்குது. நான் இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி 2 பேருக்குள்ள சண்டை வந்தால் ஒருத்தங்க வெற்றி கிடைக்கும், இன்னொருத்தங்களுக்கு தோல்வி தான் கிடைக்கும். ஆனால் அதன் மூலமாக ஒரு தோற்றமும் உருவாகும். ஆமாம், இந்த போர் மூலமாகவும் இந்தியா வெற்றி அடைஞ்சது, பாகிஸ்தான் தோல்வி அடைஞ்சது. அது மூலமாக ஒரு தோற்றமும் உருவாச்சு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? கிழக்கு பாகிஸ்தான் சுதந்திரம் அடைஞ்சிச்சு. அதனால அது புது நாடாக உருவாச்சு. அதாவது இந்த போர் மூலமாக வங்கதேசம்னு சொல்லப்படுற பங்களாதேஷ் உருவாச்சு. இந்த டே தான் பங்களாதேஷோட இண்டிபெண்டன்ஸ் டே, சுதந்திர நாளாகவும் இருக்குது. அவங்க இந்த டேவை விஜய் திவாஸ் அப்படிங்கிற பேரில் கொண்டாடிட்டு வராங்க. நம்ம இந்தியாவை பொறுத்தவரை சுதந்திரத்துக்கு பின்னாடி வந்த போரில் இந்த போர் ரொம்ப முக்கியமானது. இந்த டேவை நம்ம இந்தியர்கள் எல்லாரும் பெருமைக்குரிய நாளாகவும் தியாகிகளை நினைவு கூறுற நாளாகவும் கொண்டாடணும். இந்த வீடியோவில் சொன்ன பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வே டு ட்ரீம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.